ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்னைக்கு ஜூலை 19th நேஷனல் ஐஸ்கிரீம் டே. சீக்கிரமாவே இந்த கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாலியா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபோவோட நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த கொரோனா வைரஸ், இந்த லாக்டவுன் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய அடி, கிட்டத்தட்ட எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே பயங்கரமான அடி வாங்கிச்சு. அதுல மீளவே முடியாத லெவல்ல அடி வாங்கின ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி தான் சினிமா இண்டஸ்ட்ரி. சோ இந்த தியேட்டர்ஸ்ல போய் படம் பாக்குறவங்க தான் வந்து நிறைய பேர் வந்து தியேட்டர்ஸ்ல படம் பாக்குறது தான் விரும்புவோம். அண்ட் வந்து இப்போ ஓடிடி அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் த டாப் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இருக்கு. லைக் வந்து அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ், ஹாட் ஸ்டார், ஜி5 இந்த மாதிரி சில பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமும் சினிமாஸ் வந்து டைரக்டாவே ரிலீஸ் பண்றாங்க. சோ இதுதான் இந்த தியேட்டர்ஸ் வெர்சஸ் ஓடிடி. சோ இது மாதிரி நாளைக்கு வந்து எல்லா படமுமே ஓடிடில தான் டைரக்ட் ரிலீஸ் ஆகும், தியேட்டருங்கிற கான்செப்டே போயிரும் அப்படிங்கிற மாதிரியான பரவலான ஒரு பார்வை இருக்கு. சோ இத பத்தி தான் வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அண்ட் இந்த ஓடிடி வந்தா இதனால யாரெல்லாம் பாதிக்கப்பட போறாங்க, யாருக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறதையும் வீடியோல டீடைலா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தியேட்டர்ஸ் வெர்சஸ் ஓடிடி அப்படிங்கறத நாலா பிரிச்சுக்கலாம். கன்சியூமர்ஸ், அதாவது நம்மள மாதிரி ஒரு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ, டைரக்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ப்ரொடியூசர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அண்ட் அந்த ஒர்க்கர்ஸ், அதாவது அந்த எம்ப்ளாயிஸ் இருக்காங்கல்ல தியேட்டர்ஸ்ல, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு 4 விதமா பிரிச்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வந்து நம்மள மாதிரி வியூவர்ஸ், தட் இஸ் ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ இது தியேட்டர் வெர்சஸ் ஓடிடி அப்படிங்கிறது என்னோட பார்வையில த்ரில், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வெர்சஸ் கன்வீனியன்ஸ். அதாவது தியேட்டர்னா த்ரில் அண்ட் வந்து ஓடிடினா ஒரு கன்வீனியன்ஸ். எப்படி? சோ இப்ப தியேட்டர்ல போறோம் அப்படின்னா இப்ப எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பாக்குறதாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா சேர்ந்தா போய் படம் பார்ப்போம். ஒரு தீபாவளி, பொங்கல்னா ஒரு அக்கேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகிற விஷயமே இந்த தியேட்டர் தான். சோ அந்த படத்துல போயிட்டு விசில் அடிக்கிறது, கொண்டாடுறது, செலிப்ரேட் பண்றது, நடிகர்கள் போஸ்டர்ஸ்க்கு பால் அபிஷேகத்துல இருந்து, கட் அவுட்ல இருந்து, வெடியில இருந்து, சோ அது வந்து ஒரு மாதிரி கம்ப்ளீட் செலிப்ரேஷனா வந்து இருக்கும். ஒரு கேக் வெட்டுவாங்க அண்ட் வந்து ஒரு பயங்கரமான கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்லாம் செலிப்ரேட் பண்றது, ஒரு பாட்டுக்கு வந்து ஃப்ரண்ட்ல போய் டான்ஸ் ஆடுறது, இன்ட்ரோ மூமெண்ட். சோ இது எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு ஃபீல், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த தியேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ இத வந்து ஓடிடியால கொடுக்க முடியாது அப்படிங்கிறது டெஃபினட்டா எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய விஷயம் தான். இந்த தியேட்டர்ஸ் கொடுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நான் என்னதான் ஒரு நடிகரோட மிகப்பெரிய ஃபேன், அவரோட சாம் இருக்கு, அவர் அந்த ஃபேனா இருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடில இருந்து நான் ஒரு படத்துக்கு ப்ரிப்பேர் ஆவேன். நான் இந்த மாதிரிலாம் வந்து செலிப்ரேட் பண்ண போறோம், ட்ரெய்லர்லாம் ஓட்டி பார்த்து நம்ம மைண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்படி செலிப்ரேட் பண்றோம், இந்த இன்ட்ரோல இப்படி கை தட்டுறோம், இந்த மாதிரிலாம் ஒரு பிளானிங்கா போவோம். ஏன் அப்படின்னா அவர் மேல அவ்வளவு மரியாதை, அவருன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அதை தாண்டி ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு கிரேசியா. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல நிறைய போலீஸ் வந்து அடிக்கிறதுல இருந்து, தடியடியில இருந்து, ரவுடிசம் நிறைய விஷயங்கள் நடந்தாலும் கூட அந்த ஒரு ஹாப்பினஸ் அந்த ஒரு ஃபீலுக்காக தான் எல்லாருமே அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை விரும்புவாங்க. சோ இந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆடியன்ஸை தியேட்டருக்குள்ள இழுக்குது. அதாவது அந்த ஸ்டார்டம், அந்த விஜய் ஆர் அஜித் அந்த மாதிரி ஸ்டார்ஸை விட இவங்களோட அந்த ஹாப்பினஸ் அண்ட் மோட்டிவேஷன் தான் தியேட்டர்ஸோட ஒரு பிளஸ் பாயிண்ட். அதனால அந்த ஹாப்பினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற வரைக்கும் தியேட்டர் டெஃபினட்டா இருக்கும் அப்படிங்கிறது மறுக்கப்படாத விஷயம். ஆன் த அதர் ஹேண்ட் ஓடிடி, சோ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல என்ன இருக்குன்னா, இப்ப நான் என்னதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொன்னாலும் நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல ஆமா என்னத்த படத்தை போய் தியேட்டர்ல பாத்துக்கிட்டு மொபைல்லே வந்துருது, நமக்கு வந்து லிங்க் கிடைச்சிருது, நான் உட்காந்த இடத்துல இருந்து பார்ப்பேன், எந்த டைம்ல வேணாலும் பார்ப்பேன். இப்ப ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, கன்சர்வேட்டிவா இருப்பாங்க. நான் பயங்கரமான ஃபேனா இருப்பேன், ஆனா எனக்கு அன்னைக்குன்னு பார்த்து செமையா வேலை இருந்திருக்கும், என்னால போயிருக்க முடியாது. சோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நைட் நான் ஃப்ரீ டைம்ல உட்காந்து பார்க்கலாம். இல்ல வந்து சில லேடிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 நாள் வந்து தியேட்டருக்கே போக கூடாதுப்பா, ஒரே ரவுடிங்களா இருப்பாங்க, என்னமோ நம்ம எல்லாம் விகாஸ் துபே மாதிரி பயங்கர ரவுடி மாதிரி எல்லாம் பில்டப் இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு எல்லாமும் ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஒரு அமேசான்லயோ ஒரு நெட்ஃபிளிக்ஸ்லயோ மொபைல்ல பாக்குறதுங்கிறது that will be a good experience. அந்த மாதிரியான ஒரு கேடருக்கு இந்த ஓடிடி வந்து கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அண்ட் அதை தாண்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஃபேமிலியா 3 பேர் வந்து ஒரு தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணும்னா அது ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ். ஒரு 2 நாள் முன்னாடியே நான் டிக்கெட்ஸ் புக் பண்ணுவோம், எங்கெங்கன்னு பார்த்து புக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு காலையில எழுந்து ட்ரெஸ் பண்ணி கிளம்புறதுல இருந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், தியேட்டர்ல போய் பாக்குறது, பாப்கார்ன் சாப்பிடுறது, திருப்பி ஈவினிங் ரிட்டர்ன் வரப்ப ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் ரொம்ப ஈஸியா செலவாயிரும் ஒரு வீக்கெண்ட்ல ஒரு ஃபேமிலியோட சினிமா போயிட்டு வந்தா. சோ இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே எனக்கு வந்து எதுவுமே இல்லாம ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல எனக்கு ஈஸியா கிடைக்குது. சோ அதனால ஓடிடி பெஸ்ட் அப்படிங்கிறது சில ஆடியன்ஸோட தரப்புல பார்க்கப்படுது. அண்ட் எல்லாத்தையும் மேல ரிப்பீட்டேட்டிவ் சீன்ஸ்லாம் இருக்கும். லைக் வந்து இப்போ ஒரு விஸ்வரூபம் மாதிரி படம் இல்லனா தசாவதாரம் மாதிரி படம்னா நிறைய பேருக்கு ஒரு டைம்ல பார்த்தா புரியாம போயிடும். சோ 2-3 தடவை தியேட்டருக்கு போறதை யாரும் விரும்ப மாட்டாங்க. சோ அந்த மாதிரி டைம்லயும் இப்போ எனக்கு ஒரு சீன் பிடிக்கலன்னா திருப்பி ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். இல்ல இப்போ ஒரு கத்தி படத்துல ஒரு காயின் ஃபைட் சீன் ஆகட்டும், இல்லனா வந்து விஸ்வாசம் படத்துல கடைசி கிளைமாக்ஸ் சீன் ஆகட்டும், இதெல்லாம் நான் திருப்பி பார்க்கணும்னு நினைச்சேன்னா இதெல்லாம் இந்த ஓடிடி தான் சப்போர்ட் பண்ணும், தியேட்டரால பண்ண
பண்ண முடியாது அப்படிங்கிறதும் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. சோ இதனாலதான் தியேட்டர்ஸை விட ஓடிடிக்கு நிறைய மக்கள் இப்ப வந்து விரும்பி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஆஸ் ஆடியன்ஸ் ஆஸ் எண்ட் யூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம்னா ப்ரொடியூசர்ஸ். ஓகே, நான் இப்ப சொன்ன மாதிரி தியேட்டர்ஸ் வந்து ஃபீல் கொடுக்குது, இது வந்து எனக்கு கன்வீனியன்ஸ் கொடுக்குது, எல்லாத்தையும் தாண்டி சினிமா இஸ் அ பிசினஸ். அது ஒரு வியாபாரத்துக்காக தான் எல்லாருமே வந்து சினிமாவை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ அந்த வகையில ஸ்மால் ஸ்கேல் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, பிக் ஸ்கேல் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. இப்போ பெரிய ப்ரொடியூசர்ஸ் லைக் வந்து ஒரு லைக்கா மாதிரியான ஒரு நிறுவனம், இல்லைன்னா ஒரு சன் பிக்சர்ஸ், இல்லைன்னா வந்து ஒரு ஏஜிஎஸ், இவங்கள மாதிரியான ஆளுங்கள் வந்து மோர் தேன் ப்ராஃபிட், அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும், பணம் பார்க்கணுங்கிறத தாண்டி ஒரு பிரைட், ஒரு பெருமை, அதாவது ஒரு சோசியல் அந்தஸ்துக்காகவே வந்து படம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இவங்கலாம். சோ இவங்களுக்கு தியேட்டர் தான் இம்பார்ட்டன்ட். தியேட்டரை நம்பி தான் இவங்களோட ஸ்டார்டமே இருக்கிறதுனால இந்த பிக் ப்ரொடியூசர்ஸ் லாபமோ நஷ்டமோ தியேட்டர்ல ரிலீஸ் பண்றது தான் விரும்புறாங்க அப்படிங்கிறது தான் சராசரியா எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆன் த அதர் ஹேண்ட் ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம கண்டென்ட் இருக்கு, 5 கோடி ரூபாய்க்கு நான் வந்து பட்ஜெட் பண்ணி படத்தை எடுத்துட்டேன், பட் வாங்குறதுக்கு ஆள் இல்ல, தியேட்டர்ஸ் வந்து யாரும் வந்து முன் வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா என்னோட படத்துல பெரிய ஸ்டார்ஸ் யாரும் இல்ல, அறிமுக டைரக்டரா இருக்காரு, கண்டென்ட் ஆனா சூப்பரா இருக்கு, என்னால அந்த படத்தை விற்க முடியலங்கிற கேஸ்ல ஓடிடி வந்து எல்லாருக்கும் கை கொடுக்குது. இப்போ ஒரு அமேசான் பிரைம் ஆகட்டும், இல்லைன்னா ஒரு நெட்ஃபிளிக்ஸ் ஆகட்டும், இப்போ நம்ம இந்த பொன்மகள் வந்தால், பெங்குவின், இந்த மாதிரி படம்லாம் ஸ்மால் ஸ்கேல் ப்ரொடியூசர்ஸா இருந்தாலும் கூட அவங்க பட்ஜெட்டை விட அதிகமான காசு, சோ அவங்களுக்கு லாபகரமா அமையறதுனால இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் நிறைய ப்ரொடியூசர்ஸ் இப்ப விரும்புறாங்க. ஏன்னா ஒரு கன்ஃபார்மான அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்துருது, ஒரு சேஃபா ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்மால் ஸ்கேல் ப்ரொடியூசர்ஸ் வந்து இதை விரும்புறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப ரீசெண்டா பிகில் வந்துச்சு அண்ட் வந்து கைதி வந்துச்சு. சோ பிகில் வந்து ஒரு மாஸ் ஸ்டாரர், பயங்கர பட்ஜெட் படம், கைதி அந்த அளவுக்கு பெரிய பட்ஜெட் படம் கிடையாது. ஓகே, பட் ரெண்டு படமே ஜெயிச்சுங்கிறது ஒரு கதையா இருந்தாலும் கூட சோ பிகிலோட கம்பீட் பண்றதுக்கு கைதியோட டீம் வந்து கொஞ்சம் பயந்தாங்க. சோ தியேட்டர் சரியா கிடைக்கல, ஸ்கிரீன் சரியா கிடைக்கலங்கிற பிரச்சனை இருந்துச்சு. சோ எகைன் இந்த மாதிரி பிக் ப்ரொடியூசர்ஸ்க்கு எகென்ஸ்டா ஸ்மால் ப்ரொடியூசர்ஸால பெரிய அக்கேஷன் லைக் தீபாவளி பொங்கல்லே கம்பீட் பண்ண முடிய மாட்டேங்குது, தியேட்டர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. சோ இவங்களுக்கெல்லாம் ஓடிடிங்கிறது ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட். சோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இப்ப இந்த அமேசான் பிரைம் ஆகட்டும், இல்லைன்னா வந்து ஒரு நெட்ஃபிளிக்ஸ், ஜி5, ஹாட்ஸ்டார், இவங்கெல்லாம் ஒரிஜினல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்றாங்க. அதாவது அவங்களே ஒரு ப்ரொடியூஸ் பண்றாங்க, அவங்களே சில டைரக்டர்ஸ் வச்சு, அவங்களே வந்து ஸ்டார் கேஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு ஒரு டைரக்டரை கொடுத்து இந்த மாதிரி காசு கொடுத்து நீ படம் எடு, நான் வந்து நீ என்ன வேணாலும் கதை பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களே ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முன் வராங்க. அதுதான் இந்த ஒரிஜினல்ஸ். சோ இதெல்லாமும் ஸ்லோவா நம்ம லோக்கல் லாங்குவேஜஸ்ல வர வர இந்த ஓடிடியோட பேஸ், அதாவது ஓடிடி வந்து மிகப்பெரிய லெவல்ல வளரும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டா பார்க்கப்படுது. அது இல்லாம சில சமயம் லைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 5 கோடி ரூபாய்க்கு படம்னா, இப்ப நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி ஆளுங்க இல்ல நான் 3 கோடி தான் கொடுப்பேன்னா அது யாராலையும் பார்கெயின் கூட பண்ண முடியாது. சோ இந்த விஷயங்கள்லாம் இருந்தாலும் கூட டெஃபினட்டா ஓரளவுக்கு லாபகரமான, ஓரளவுக்கு நியாயமான பிரைசிங் தான் அவங்க வச்சிட்டு இருக்காங்க. சோ அதனால எல்லா ஸ்மால் ஸ்கேல் ப்ரொடியூசர்ஸும் இப்போ ஓடிடியை விரும்புறாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். மூணாவது இம்பார்ட்டன்டான விஷயம் டைரக்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ டைரக்டர்ஸ்க்கு இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான பிரச்சனை என்ன அப்படின்னா கண்டென்ட் ஃப்ரீடம். அதாவது அவங்க பயங்கரமான கண்டென்ட் வச்சிருப்பாங்க, ஆனா அந்த கண்டென்ட்டுக்கு சில விஷயங்கள்லாம் ரொம்ப அப்ரப்டா ராவா பண்ண வேண்டியிருக்கும். இப்போ லைக் வந்து இப்போ ஒரு விஸ்வரூபம் படம் ஆகட்டும், அதுல வந்த சில சீன்ஸ் எல்லாம் எடுத்தே ஆகணும், தூக்கியே ஆகணுங்கிற ஒரு பிரச்சனை நடந்துச்சு. தலைவா படத்துல டைம் டு லீட் அப்படிங்கிற ஒரு கேப்ஷனுக்கு எகென்ஸ்டா பயங்கரமான பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வர எல்லா ரிலீஸ் ஆகிற ஒரு படத்துலயுமே சின்ன சின்ன பாயிண்ட்டுக்கும் பிரச்சனை நடக்குது, ப்ரொடெஸ்ட் நடக்குது. இப்போ வட சென்னை சில பேட் வேர்ட்ஸ் எல்லாம் அந்த கதைக்கு ரொம்ப தேவைப்பட்டாலும் அதெல்லாம் வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன வந்து ஒரு சிக்கல்லாம் வந்துட்டு இருக்கு. சோ இதெல்லாம் டைரக்டர்ஸோட கண்டென்ட், அவங்களோட கிரியேட்டிவிட்டியை குறைக்கிற மாதிரி இருக்கு இந்த சென்சார் போர்டு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா ஆன் த அதர் ஹேண்ட் ஓடிடில ஏன்னா தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணா இந்த சென்சார் போர்டு சிபிசிஎஃப் அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி யூஏவாவோ ஏவாவோ யூஓவோ சொன்னாதான் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். வேற இங்க அமேசான்லயோ நெட்ஃபிளிக்ஸ்லயோ அது மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இல்ல. ஜஸ்ட் வந்து 18+ ஃபார் அடல்ட்ஸ்னு ஒரே ஒரு கேப்ஷன் தான் இருக்குமே தவிர உங்க கண்டென்ட்டோட ஃப்ரீடம் ஃபுல்லா இருக்கும். சோ நிறைய டைரக்டர்ஸ் வந்து டெஃபினட்டா இதை விரும்புறாங்க அப்படிங்கிறது மறுக்கப்படாத ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் சோ இப்ப லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஆள் வந்து ஒரு மாநகரம் படத்தை எடுத்து ஓடிடியிலே ரிலீஸ் பண்றாரு அப்படின்னா கைதி மாதிரி ஒரு பெரிய படம் அவருக்கு கிடைச்சிருக்குமாங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஆடியன்ஸ்ட அவரால் ரீச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இப்ப வந்து மாஸ்டர் மாதிரி ஒரு படத்துக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வளர்றாரு அப்படின்னா அதுக்கு அந்த தியேட்டர் ரெஸ்பான்ஸ் அண்ட் மக்கள்கிட்ட சேர்ந்த விதம் தான் காரணம்ங்கிறது தான் மறுக்கப்படாத விஷயம். சோ இத வந்து டைரக்டர்ஸோட கண்டென்ட் ஃப்ரீடம் எந்த அளவு இருந்தாலும் கூட ஓடிடியால அந்த ஒரு ஸ்டார்டம், அந்த ஒரு ஸ்டார் பேஸ வந்து டெஃபினட்டா கொடுத்துடவே முடியாது அப்படிங்கிறதும் நிறைய பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. சோ என்னதான் நான் கண்டென்ட் ஃப்ரீடம் இதெல்லாம் பேசினாலும் கூட இப்போ ரீசெண்டா ஜான் ஆலிவர் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாட்ஸ்டார்ல ஒரு ஷோ நடந்துட்டு இருந்துச்சு. அதுல ஆக்சுவலா ஒரு எபிசோட்ல நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அண்ட் வந்து நம்ம காஷ்மீரை பத்தி பேசுற மாதிரியான ஒரு எபிசோட் இருந்துச்சு. அதை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயத்தினால ஹாட்ஸ்டார் அந்த ஷோவையை கூட பேன் பண்ணி எலிமினேட் பண்ணிட்டாங்க அந்த பர்டிகுலர் எபிசோட.
சோ இப்படி இருக்கிறப்போ நம்ம கண்டென்ட் ஃப்ரீடம் இருந்தாலும் கூட அந்த மாதிரி லைக் ஹாட்ஸ்டார் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் அமேசான் மாதிரியான நிறுவனங்களுக்கும் ஒரு சின்ன பயம் இருக்கு. அண்ட் இதை உறுதிப்படுத்துற விதமா இப்போ பிப்ரவரி மாசம் 2020 நம்மளோட ஐஎன்பி மினிஸ்டரும் இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கான்செப்ட் ஒன்று வந்து ப்ரமோட் பண்றாங்க. அதாவது டிஜிட்டல் கியூரேட்டட் கண்டென்ட் கம்ப்ளைண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்றாங்க. சோ என்னதான் இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல டைரக்டா ரிலீஸ் பண்ணாலும் அவங்களுக்குள்ளேயே ஒரு கவுன்சில் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு தடவை படத்தை ரிவ்யூ பண்ணி ஓகேவா இல்லையா எந்தெந்த சீன் வச்சிருக்கலாம் அப்படின்னு அவங்களே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணணுங்கிற விஷயத்தையும் இப்ப கவர்மெண்ட் வந்து பண்ணிருக்கு. சோ இது லைட்டா ஒரு டைரக்டர்ஸ்க்கு பின்னடைவா பார்க்கப்படுது ஓடிடில. பட் இருந்தாலும் ஆஸ் அ ஹோலா பாக்குறப்போ ஓடிடி வந்து டைரக்டர்ஸ்க்கு அவங்களோட கண்டென்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். 4வது இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா ஒர்க்கிங் லெவல் எம்ப்ளாயி. இப்ப நம்ம வந்து ஒரு தியேட்டருக்கு போறோம்னா ஸ்வீப்பர்ல அதாவது பெருக்கிறவங்க ஆரம்பிச்சு ஸ்கிரீன் மெயின்டைன் பண்றவங்க இருந்து ஆபரேட்டர்ல இருந்து பாப்கார்ன் விற்கிறவங்க இருந்து டாய்லெட் கிளீனிங்ல இருந்து ஏகப்பட்ட எம்ப்ளாயிஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. சோ இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 2.5 lakh எம்ப்ளாயிஸ் வந்து இந்த தியேட்டர்ஸ்ல மட்டும் ஒர்க் பண்றதா வந்து பார்க்கப்படுது. சோ நாளைக்கு வந்து எதுவுமே கிடையாது, தியேட்டர்ஸே கிடையாது, எல்லா படமுமே டைரக்டா வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னா 10 ல இருந்து 15,000 கோடி கிட்ட பாக்ஸ் ஆபீஸ்ல நஷ்டமாகும். அண்ட் முக்கியமா அடி வாங்குறது தியேட்டர் ஓனர்ஸ் தான். ஏன்னா இவ்வளவு தூரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற எல்லாரும் பயங்கரமா அடி வாங்குவாங்க. அண்ட் இந்த 2.5 லட்சம் 3 லட்சம் எம்ப்ளாயிஸோட வாழ்வாதாரம் என்ன ஆகுங்கிற மிகப்பெரிய கேள்வி வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடி இப்ப நின்றுட்டு இருக்கு. அண்ட் இதை உறுதிப்படுத்துற விதமா பாஸ்டன் கன்சல்டிங் குரூப் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு டேட்ல 2020 இந்த ஓடிடியோட பிளாட்ஃபார்மோட ரெவென்யூ இந்தியால $0.5 பில்லியன் இருக்கு. அண்ட் இன்னும் 3 வருஷத்துல இது $5 பில்லியன் அதாவது 10 மடங்கு வந்து இந்த பிசினஸ் வந்து வளரும், ஓடிடியோட பிசினஸ் வளரும். சோ இந்தியாவோட ஃபியூச்சர் ஓடிடி தான், தியேட்டர் இருக்கவே முடியாதுன்னு சொல்லி இந்த பாஸ்டன் கன்சல்டிங் குரூப்போட ஒரு சர்வே வந்து சொல்லுது. சோ இதுதான் ஆக்சுவலா வந்து நான் ஓவராலா இந்த 4 பேரோட பர்ஸ்பெக்டிவ்ல கவர் பண்ணணும்னு நினைச்ச விஷயம். சோ என்னோட ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ராட்சசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. 25 ல இருந்து 30 நாள் கழிச்சு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததுக்கு அப்புறம் என் கையில போன்ல அந்த பிரிண்ட் இருந்தாலும் கூட தியேட்டர்ல தான் பார்க்கணுங்கிற ஒரு நினைப்புல போய் நான் அந்த படத்தை பார்த்தா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை விரும்பக்கூடிய அந்த தியேட்டர் ஃபீல் விரும்பக்கூடிய ஆட்கள் இருக்கிற வரைக்கும் டெஃபினட்டா தியேட்டர்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற என்னோட ஒரு கருத்தையும் அண்ட் வந்து ஃபியூச்சர்ல டெஃபினட்டா ஓடிடிக்கு பயங்கர ஸ்கோப் இருந்தாலும் தியேட்டர்ஸ்லயும் படம் ரிலீஸ் ஆகும், டைரக்ட் ஓடிடியும் ரிலீஸ் டெஃபினட்டா இருக்கும். லாஸ்ட் 1 இயர்ல மட்டும் இந்தியால 50 படங்கள் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆயிருக்கு டைரக்டா. அது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சோ அந்த மாதிரி இருக்க டெஃபினட்டா ஃபியூச்சர்ல தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியா லெவல்ல எல்லா இடத்துலயுமே தியேட்டர்ஸ்ல 10 படம் ரிலீஸ் ஆனா ஓடிடிலயும் 10 படம் ரிலீஸ் ஆகும். இதுதான் நியூ நார்மல். இதுக்கு நம்ம அகாமடேட் ஆகிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது அப்படிங்கிறது தான் ஓவராலா வந்து நான் கன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம். சோ இதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சு, தியேட்டர் தான் பெஸ்ட் ஓடிடி தான் பெஸ்ட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது டாபிக்ஸ் பத்தி நான் பேசணும்னு நினைச்சாலும் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உலகின் தலை சிறந்த சொல் செயல். தேங்க்யூ.